10 நிமிடத்தில் 2.5 லட்சம் ஹவாலா பணத்தை கைமாற்ற கமிஷன். ரஜினியின் சிவாஜி திரைப்படத்தில் கருப்பு பணத்தை ஹவாலா முறையில் வெள்ளையாக மாற்றுவது போல் 50 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கைமாற்றிய தகராறில் செல்போன் கடைக்காரர் ஒருவர் அரசு அதிகாரியாலேயே கடத்தப்பட்ட சம்பவம் சென்னையில் அரங்கேறியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சட்டவிரோத பண பரிமாற்றம், கடத்தல், சீட்டிங், வழிப்பறி என ஹவாலா பணத்தை மையப்படுத்தி சென்னை பிசினஸ் ஏரியாக்களில் தொடரும் சம்பவங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட சுமீர் சிங் சென்னை ரிச்சி தெருவில் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இவர் ஹவாலா பண பரிமாற்றத்திலும் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஜூலை 13ஆம் தேதி சுமீர் சிங் சிலரால் கடத்தப்பட்டு இருக்கிறார். இது குறித்த புகாரில் செல்போன் லொகேஷன், சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் அண்ணா நகரில் உள்ள ஒரு குடியிருப்பில் இருந்து சுமீர் சிங்கை மீட்டனர். மேலும் ஆள்கடத்தலில் ஈடுபட்டதாக ஜிஎஸ்டி அதிகாரி சுரேந்தர், வங்கி அதிகாரி நவீன்குமார், சரத் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். அன்றைய தினமே ஆம்னி பஸ்ஸில் சென்னையில் இருந்து தஞ்சைக்கு 33 லட்சம் ஹவாலா பணத்தை கடத்திய சையத் அலாவுதீன், ஜாஃபர் அலி ஆகிய இருவரையும் ஒரத்தநாடு போலீசார் கைது செய்து வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ராயபுரம், பாரிஸ் பகுதியை சேர்ந்த இவர்களும் செல்போன் கடை நடத்தி வருபவர்கள்தான். இவ்வாறு ஹவாலா முறையில் பணத்தை கொண்டு செல்பவர்கள் பணத்தை இழந்தால் அவர்கள் புகார் கொடுக்க வாய்ப்பில்லை. எனவே சில அதிகாரிகளே அவர்களை டார்கெட் செய்து பணம் பறிப்பதும் நடந்திருக்கிறது. கடந்த டிசம்பரில் ஒரு போலீஸ் அதிகாரியும் 3 வருமான வரித்துறை அதிகாரிகளும் சேர்ந்து அண்ணா சாலை பகுதியில் இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு சிக்கி உள்ளனர். சென்னை மண்ணடி, சவுகார்பேட்டை, கொத்தவால் சாவடி, பாரிஸ், சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட நெரிசலான பிசினஸ் ஏரியாக்களில் இது நிறைய நடக்கிறது. குறிப்பாக இங்கெல்லாம் ஹோல்சேல் டீம் தான் மெயின் பிசினஸ். கோல்ட், டைமண்ட் பிசினஸ் தொடங்கி சின்ன சின்ன பொருட்கள் வரை வியாபாரம் நடக்கும். அதனால் பெரிய அளவில் பணமும் புழங்கும். அநேக வியாபாரிகள் ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரியில் இருந்து தப்பிக்க குறைந்த வங்கி டிரான்சாக்சன்களை தான் செய்வார்கள். பெரும்பாலும் பில் போடாமல் துண்டு சீட்டு அல்லது போலி பில் மூலம் கையில் பணத்தை வாங்கிக் கொண்டு வியாபாரம் செய்வார்கள். இப்படி கணக்கில் காட்டாமல் சேர்க்கப்படும் கருப்பு பணம் வியாபார ரீதியில் மார்க்கெட்டில் சர்க்குலேட் ஆகிக் கொண்டே இருக்கும். இது மட்டுமின்றி ஐபிகளை பயன்படுத்தி திரைமறைவில் நடக்கும் சூதாட்டத்தில் சேரும் பணம், முறைகேடு, ஊழல் பணங்கள் எல்லாமுமே கருப்பு பணம்தான். ஏதாவது முக்கிய தேவை வரும்போதுதான் அதை ஒயிட்டாக மாற்ற முயற்சிப்பார்கள். அப்போதே சிலரை அணுகி நாங்கள் சொல்லும் வங்கி கணக்கில் சொல்லும் தொகையை போட்டுவிட்டால் இவ்வளவு கமிஷன் தருகிறோம் என டீல் பேசுவார்கள். ஓர் இடத்தில் இருக்கும் ஹவாலா ஏஜென்ட்டுடன் பணத்தை கொடுத்துவிட்டு பணம் சேர வேண்டிய பகுதியில் உள்ள ஏஜென்ட் மூலம் வாங்கிக் கொள்வார்கள். அருகில் உள்ள இடம் என்றால் பஸ், ரயில் வழியாகவும் கொண்டு செல்வார்கள். இதில் முதல் வழியில்தான் சுமீர் சிங் விவகாரம் நடந்திருக்கிறது. வங்கிக்கு செல்லும் போது பைனான்ஸ் ஊழியர் நவீன்குமாருடன் சுமீருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை பயன்படுத்தி கொண்ட சுமீர், நான் சொல்லும் வங்கி கணக்குக்கு 50 லட்சம் அனுப்பினால் 10 நிமிடத்தில் 52.5 லட்சமாக கையில் பணம் தருகிறோம் என சொல்லி இருக்கிறார். இதை நம்பிய நவீன் ஜிஎஸ்டி அதிகாரி உள்ளிட்ட மூவருடன் சேர்ந்து சுமீர் தரப்பு முன்னிலையிலேயே பணத்தை டிரான்ஸ்பர் செய்துள்ளனர். ஆனால் நான் சொன்ன வங்கி கணக்குக்கு பணம் போகவில்லை, எனவே பணம் தர முடியாது என சீட்டிங் செய்துள்ளார் சுமீர். ஆனால் சுமீருக்கு தெரிந்த ராஜஸ்தான் நபர் ஒருவருக்கு தான் அந்த பணம் சென்றுள்ளது. அவனிடம் போன் போட்டு கேட்டபோது ஓரிரு நாட்களில் பணத்தை அனுப்புவதாக சொல்லி இருக்கிறான். எனவே பணத்தின் சேஃப்டிக்காக அதுவரை நீ எங்களுடன் இரு என கூறி சுமீரை அழைத்து சென்று அவர்களது வீட்டில் வைத்திருந்துள்ளனர்.
சுமீர் கடத்தப்படவில்லை, ஆனால் கடத்தப்பட்டதாக தந்தைக்கு அவர் தகவல் சொல்லவே அது குறித்த புகார் படி 3 கைது செய்துள்ளோம். இப்போது சுமீர் மீதும் எதிர்த்தரப்பு சீட்டிங் புகார் கொடுத்திருக்கின்றனர். அதன்படி சுமீர் எவ்வளவு நாட்களாக இந்த ஹவாலா பிசினஸில் ஈடுபட்டு வருகிறார், அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் யார், வேறு யாருடனெல்லாம் தொடர்பில் இருந்தார் என விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 10 நிமிடத்தில் 2.5 லட்சம் என்ற ஆசை வலையில் 6 ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்ட ஜிஎஸ்டி அதிகாரியே சிக்கி இருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது என்றனர். சுமீர் சிங் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பான யானைக்கவுனி காவல் ஆய்வாளர் லோகநாதனிடம் பேசினோம். புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணை பாதிக்கப்படும் என்பதால் இப்போதைக்கு எதையும் வெளியே சொல்ல முடியாது என்றார். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.